தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தாயக பகுதியில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களுடன் இராணுவத்தினருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய ஒரு மர்ம கடிதம், அந்த மர்ம கடிதத்தால இப்ப பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்குது அவர்களுடைய கட்சிக்குள்ள. அந்த மர்ம கடிதத்தை யாருக்கு எழுதினார், ஏன் எழுதினார், என்ன விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை பற்றி சற்று விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட பல முக்கியமான செய்திகளும் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் ஸ்டேஷனில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளமை பெரும் அதிர்வலைகளையும் கேள்விகளையும் உருவாக்கி இருக்கிறது. போலீசார் மேற்கொண்ட மோசமான தாக்குதலை அடுத்து அந்த குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கலாம் என சொல்லப்படுகின்றது. உயிரிழந்த குடும்பஸ்தருக்கு 45 வயது. அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரகுமார் சந்திரபாலன். எனவே மர்மமான முறையில் உயிரிழந்த இந்த குடும்பஸ்தருடைய உடலை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி மேலதிக பிரேத பரிசோதனை மேற்கொண்டு அது சம்பந்தமான முழுமையான அறிக்கையினை தரும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பருத்தித்துறை நீதிமன்ற நீதிபதி திருமதி விஜயராணி உருத்ரேஸ்வரன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவர் மேல உயிரிழந்த சந்திரபாலன் மேல ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று இருந்ததாம். அந்த வழக்கு சம்பந்தமாக இவர் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்துக்கு கொண்டு போன வழியில நீதிமன்றத்துக்கு முன்னால வச்சு இவர் தப்பியோடி எங்கேயோ இடத்துல மறைஞ்சிருந்திருக்கிறார். அதனால நீதிமன்றத்தினுடைய பிடியாணை இவர் மேல பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவரை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகர பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப அவர் அங்க நிக்கிறத அவதானிச்ச போலீசார் உடனடியாக போய் அவரை கைது செய்திருக்கணும். கைது செய்து அன்று இரவே அவர் உயிரிழந்திருக்கிறார். அதுக்கிடையில இன்னும் ஒரு கதையும் சொல்லப்படுது என்று சொன்னா, இவருடைய மனைவி இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறார். சாப்பாடு கொண்டு வரைக்கல ஆட்டிறைச்சி கறியும் சாப்பாடும் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதை சாப்பிட்ட அப்புறம் இவருக்கு நெஞ்சு குத்து வந்திருக்குது. அந்த நெஞ்சு குத்தை அடுத்து இவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அப்படி போற வழியில தான் இவர் உயிரிழந்தார் என்று சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. எனவே இவருடைய உயிரிழப்புக்கு 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. குடும்பத்தினர் பக்கத்துல என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, போலீசார் மோசமான முறையில தாக்கினபடியத்தான் அவர் உயிரிழந்தார் என்று சொல்லி போலீசார் இப்படியான ஒரு கதையை சொல்லி இருக்கணும். எனவே உண்மை என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு மேலதிக பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும்படி இப்பொழுது நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர் தாயக பகுதியில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற சில வன்முறை சம்பவங்களுடன் இராணுவத்தினருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்குது. என்ன சம்பவம் என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும், மன்னார்ல சில நாட்களுக்கு முதல் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று 2 பேர் உயிரிழந்தார்கள். அந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேர்ல ஒரு ஆள் இராணுவ வீரர். அவர் நடுக்குடா என்ற இடத்துல கைது செய்யப்படுறார். அவர் தான் அந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பிரதானமான சந்தேக நபர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். எனவே மன்னார்ல இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டை அவ்வளவு துணிகரமாக பட்ட பகல்ல தலைக்கு ஹெல்மெட்டும் போட்டுக்கொண்டு மோட்டார் பைக்ல தான் அந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. எனவே அவ்வளவு துணிச்சலாக துப்பாக்கிச்சூடு நடத்தினோம் என்று சொன்னா அது ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆளால தான் முடியும். எனவே அது ஒரு இராணுவ வீரர் என்று சொல்லி தெரிய வந்திருக்கிறது. இது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. ஏனென்று சொன்னா, இந்த மன்னார் சூட்டு சம்பவம் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தினுடைய பழிவாங்கல் என்று சொல்லப்படுது. அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே காணொளிகள்ல பார்த்திருக்கிறோம். ஒரு மாட்டு வண்டியில் சவாரி போட்டி நடந்து அதுல பகை காரணமாக தேவையில்லாத உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி, இதுல ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னா, இதுக்குள்ள எப்படி ராணுவம் இன்வால்வ் ஆனது, எப்படி ராணுவம் இதுக்குள்ள தலையிட்ட என்று சொல்லி. அப்படி என்று சொன்னா, அந்த ஊர் மக்கள் அந்த இவர்களுக்கு எதிரான அந்த ஆக்கள் ராணுவத்தினருக்கு காசை கொடுத்து அவர்களை கூலி கமர்த்தி அவர்கள் ஏவி விட்டார்களான்ற ஒரு கேள்வி வருது. கட்டாயம் காசை கொடுத்தோ அல்லது வேறு விதமான சலுகைகளை கொடுத்தோ ராணுவத்தை பயன்படுத்தி ராணுவத்தினருடைய துப்பாக்கியை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பட்ட பகல்ல செய்திருப்பார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்று சொன்னா, பொதுமக்கள் கேட்டா ராணுவத்துக்கு எங்க போயிட்டு அறிவு, ராணுவம் போய் சுற்ற முடியுமா, அந்த அளவுக்கு ராணுவத்துக்கு வேலை வெட்டி இல்லையான்றது அடுத்தது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு கடப்பாடு இல்லை என்றுதான் தெரிய வருது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்துல கூட இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதான் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். முந்தின காலங்களில் நடந்தது, நாங்கள் அப்ப நாடே சீரழிஞ்சு போய் கிடந்தது சரி என்று விடலாம். ஆனா இப்பவும் அப்படி நடக்குதுன்றதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், வடமாகாண ஆளுநர் எல்லாரும்
உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இது மன்னார்ல நடந்த சம்பவம், ராணுவத்தோட சம்பந்தப்பட்ட சம்பவம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நகர மத்தியில் இருக்கிற ஒரு நகைக்கடையில கிட்டடியில கொள்ளையடிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த கொள்ளை சம்பவத்தோட சம்பந்தப்பட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அந்த 6 பேர்ல 2 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவினராம், CID-னராம். எனவே அவர்களுடைய சப்போர்ட்டோட தான் இந்த கொள்ளை சம்பவம் யாழ்ப்பாண நகர மத்தியில இடம்பெற்றிருக்கிறதுன்றது இப்ப தெரிய வந்திருக்குது. அப்ப ராணுவத்தினருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் இதுதான் இப்ப வேலையா? அவர்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லையா? எனவே இது சம்பந்தமாக அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரா இருக்கலாம், அல்லது வடமாகாண ஆளுநராக இருக்கலாம், யாராவது இதில் அவசரமாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். எனவே உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய மர்ம கடிதம். இந்த மர்ம கடிதத்தால இப்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டுது, கட்சிக்குள்ள பெரிய புடுங்குபாடாயிட்டுது. இந்த மர்ம கடிதத்தை யாருக்கு எழுதினவர், ஏன் எழுதினவர் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, பாராளுமன்றத்துல இப்ப இலங்கை தமிழரசு கட்சி எதிர்கட்சி தானே, எதிர்கட்சி வரிசையிலான இருப்பினம். அந்த எதிர்கட்சி வரிசையில பாத்தீங்கன்னு சொன்னா முன் வரிசையிலேயே இலங்கை தமிழரசு கட்சிக்கு 2 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. எனவே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 2 பேர் முன் வரிசையிலேயே இருப்பினம். அந்த 2 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், மற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாணக்கியன் அவர்கள். சரி, இதுல என்ன பிரச்சனை என்று பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு. என்ன எழுதியிருக்கார் என்று சொன்னா, எனக்கு பக்கத்துல இப்படி சாணக்கியன் இருக்கிறார், அவரை தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு அங்க வேறு ஒரு ஆளை கொண்டு போடுங்கோ. யாரை போடணும்னு சொன்னா, ஒன்றில் கோடீஸ்வரனை போடுங்கோ அல்லது ஸ்ரீநேசனை போடுங்கோ. பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய கோடீஸ்வரன் அல்லது ஸ்ரீநேசனை போடுங்கோ, சாணக்கியன் வேண்டாம், சாணக்கியனத்துக்கு பின்னுக்கு போடுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி கேட்டுக்கார். ஏன் அப்படி கேட்டவர் என்று சொன்னா, அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்று சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய ஸ்ரீநேசன் மற்றது கோடீஸ்வரன் ஆகியோர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவே தானே. சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினராக வராக்க முதலே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருந்தவே. எனவே யார் சீனியர் என்று பார்க்கக்குள்ள அவையில் 2 பேரும் தான் சீனியர். எனவே அந்த அடிப்படையில் இப்ப பாராளுமன்றத்தில் இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஆக சீனியர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். எனவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்ப இருக்கிற ஆக்களுக்குள்ள நான் தான் சீனியர், எனவே எனக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு சீனியரா தான் இருக்கணுமே தவிர சாணக்கியன் அதுக்கு பொருத்தமற்ற அவர் ஜூனியர் என்று சொல்லி கடிதத்தில் எழுதியிருக்கார். அதுக்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஒரு பதில் போட்டிருக்காரு. என்னன்னு சொன்னா, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் இருக்காரு தானே, அவர் எழுத்து மூலம் கேட்டா மட்டும்தான் அப்படியான மாற்றங்களை என்னால ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பதில் கடிதம் வழங்கி இருக்கின்றார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம். சரி, இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எழுதின இந்த கடிதம் இருக்குத்தானே, இது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்லுது என்று சொன்னா, ஸ்ரீதரன் அவர்களுக்கு சாணக்கியன் மேல வெறுப்பு இருக்குது, காழ்ப்புணர்வு இருக்குது, பொறாமை இருக்குது, அவருடைய வளர்ச்சி இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது, அதன் காரணமாகத்தான் இவர் அவரை தூக்கி பின்னுக்கு போறதுக்கு முயற்சி செய்கிறார் என்று சொல்லி கட்சி வட்டாரங்கள் என்று சொல்லப்படுது. உண்மை என்னன்னு சொல்லி தெரியல. எனவே இது சம்பந்தமாக காரசாரமான விவாதம் அடுத்த மத்திய குழு கூட்டம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடக்க போதாம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடக்க இருக்கிற மத்திய குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக காரசாரமாக விவாதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுதிய இந்த மர்ம கடிதம் சம்பந்தமாக இப்போதான் முதல் கட்ட தகவல்கள் வந்திருக்குது. இனி போக போக மேலதிக தகவல்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். சீனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தை வெற்றிகரமாக முடித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அடுத்ததாக இன்னும் 2 நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கின்றார். முதலாவது அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கு செல்ல இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமாகவும் 2 நாடுகளினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எப்பொழுது இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட அவருடைய அந்த நேர அட்டவணையில் அடுத்ததாக இந்த 2 நாடுகளும் குறிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஒரு தமிழ் கேலி சித்திரம், தமிழ் பத்திரிகை ஒன்றில் வந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு மாட்டை பிடிச்சு கொண்டு போறார். அந்த மாட்டை பிடிச்சு கொண்டு போயிட்டு சஜித் பிரேமதாசாட்ட கொடுக்கிறார். அந்த மாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது UNP என்று சொல்லி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி. அந்த மாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா நோஞ்சான் மாடு மாதிரி இருக்குது, மாட்டுக்கே ஏலாம இருக்குது.
அவர் கேட்கிறார் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எந்த பக்கம் வேணும் என்று சொல்லி கேட்கிறார். இந்த முன்பக்கம் வேணுமா பின்பக்கம் வேணுமா எந்த பக்கம் வேணும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த யூஎன்பி என்ற மாடை வந்து நோஞ்சான் மாடு எனி டைம் கீழே விழுந்துரும் போல இருக்குது. அந்த மாட்டை கொண்டு போயிட்டு ரணில் விக்ரமசிங்கே இப்ப சஜித் பிரேமதாசா கையில கொண்டே கொடுக்கிறார். சஜித் பிரேமதாசா என்ன செய்யறன்னு தெரியாமல் தலையில கையை வச்சுக்கொண்டு யோசிக்கிறார். இதுதான் இந்த கேலி சித்திரம். எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.